ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்த்துடலாம். அந்த கதையோட மாரல் வந்து நம்ம எல்லாத்தோட லைஃப்க்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது, ரொம்ப தேவையான ஒரு மாரல். இந்த கதையோட மாரல், அந்த மாரல் கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாரல் வந்து ஒரு படத்தில் அப்படியே ஆப்டாகி வந்திருக்கும். அது என்ன படம்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை அண்டு மான் வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு நாள் வந்துட்டு ஒரு பெரிய சண்டை வந்துருச்சான். ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த மானை பழிவாங்கணும்னு நினச்ச குதிரை வந்து மனுஷனோட ஹெல்ப் கேட்டு மனுஷங்கிட்ட போச்சான். மனுஷனும் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டானா. அந்த குதிரைக்கு கடிவாளத்தை போட்டு குதிரை மேலே போய் அந்த மானை வந்து வேட்டையாடிட்டு வந்துட்டானா. அப்போ குதிரைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, இந்த ஹெல்ப் பண்ண மனுஷனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம்னு சொல்லி போய் சொல்லும்போது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, நீ வந்து எனக்கு கொஞ்ச நாள் என் கூட இந்த ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து குதிரைக்கிட்ட ஹெல்ப் கேட்டானா. சரி, ஓகேன்னு ஒத்துக்கிட்ட குதிரை வந்துட்டு அங்கேயே அவன் கூடயே இருந்துச்சான். அந்த குதிரையை வந்து வெளியூர் போகிறதுக்கு, அப்புறமா அந்த மானை இது மாதிரி விலங்குகளை வந்து வேட்டையாடுறதுக்கு, இந்த மாதிரி அந்த குதிரையை ஒரு காலகட்டத்தில் வந்து அவன் அடிமையாகவே பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டான். இது வந்து அந்த குதிரைக்கு கொஞ்ச நாள் புரியவே இல்லை. வாழ்க்கை முழுசும் போயிடுச்சு. கடைசியாக ஒரு ஓரமாக வந்து இந்த குதிரை யோசித்து பார்க்குது. நம்ம நம்ம யோசிக்காமல் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையே அனுபவிக்க முடியாமல் எல்லாமே முடிஞ்சு போச்சு லைஃப்பில் அப்படின்னு விரக்தியில் நின்றுட்டு இருந்துச்சான். இந்த மாதிரி தான் நம்மள சில பேர் என்ன பண்ணுறோன்னா, மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டு மற்றவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, அவங்களுக்காக வாழணும் இவங்களுக்காக வாழணும்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை நம்மளே தொலைச்சிட்டு நிற்கிறோம். யார் எப்படி இருந்தால் என்னங்க, நம்ம லைஃப்பை நம்ம தான் வாழணும், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை கண்டிப்பாக லீட் பண்ணுங்கள். சூப்பரான லைஃப் நம்மளும் வாழலாம்.